ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா டேய் வேறு அங்கே போய் படுத்துக்கிறியா? எப்பா போய் வேறு இடத்துக்கு போகலாம். அப்பா அப்பா அங்கே போய் என்ன ஒரு போராட்டம். அம்மா பெரிய இராணுவ போராட்டம் பண்ணிட்டேன். போனேன், அந்த சின்ன இடத்துல உட்காந்து அந்த டேங்க்கில் போய் ஒரு தாவி ஒரு குழியில் போட்டு வந்துட்டேன். அட போடா நீ வேறு, நான் மட்டும் பாடி எனக்கு தெரியும். அந்த தண்ணி ஃபுல்லாக மெயிலாம் நினச்சிருச்சு. இவ்வளோ கண்ட்ராவி ஆகிட்டேன். பூச்சி மெயிலாம் நினச்சிருச்சு. நீ எதை போனோமா பார்த்தோமா வந்தோமா இல்லாமல் தேவையில்லை இவ்வளோ தான் நீலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பா ஒரு வழியாக இறுதி பகுதிக்கு வந்தாச்சுப்பா சாமி. ஆமாம், ஒரு வழியாக லாஸ்ட்டு சீனுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம ஃபைனலாக உட்கார போகிற இடம். இதுக்கு மேலே எந்த இடம் வர மாட்டேன், இதோட முடிச்சுக்கலாம். ஆமாம் நல்லா வலிக்குது. உனக்கு தலை வலிக்கும், மேல் வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாமே உனக்கு வலிக்கும். அப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா எனக்கு சரியாயிடும், கொஞ்சம் காஞ்சிடும். நம்ம 2 பேர் மட்டும் இல்லாமல் மற்ற பேர்லாம் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு தெரியுமா? மிஸ் பண்ணிட்டேன். மற்றவங்கள தான் நான் வர விடலை. நான் வர விடலையா நீ வர விடலையா? நான் தாண்டா வர விடலை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நிகராக யாருமே இருக்கக்கூடாதுன்னு அப்பயே சொன்னேன்ல. நம்ம எப்போவுமே நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களை கூப்பிட்டா எனக்கு போர் அடிக்கும், மற்ற நாய்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சரி விடு. இங்கே வந்ததுக்கு எங்கேயாவது ஒரு ஜாலி கிடச்சிச்சு. இங்கே பார்த்தியா பாக்ஸ் மாதிரில என்னென்னமோ வச்சுருக்காங்க. பாக்ஸ் எனக்கு ஒரு ஆசைடா. என்ன ஆசைடா ரோஷன்? சொல்லு, நீ சொல்லி நான் நிறைவேற்றாமல் இருந்திருக்கேன். நான் சொல்லு, உனக்கு என்ன ஆசை? எனக்கு இந்த பாக்ஸ்குள்ளே போய் உட்காரணும். இவ்வளோ தானே, வா போகலாம். சரி வா. அப்படி போட்டு எப்படி இருக்கு? எப்படிடா? நல்லா இருக்கு. ஜாலி. ரொம்ப நல்லா இருக்குடா ராஜேஷ். நல்லா தானே இருக்கும், நல்லா இருக்காமல் இருக்குமா? நல்லா தானே இருக்கும். ஆமாம் நல்லா தான் இருக்கும். அப்பாடா எவ்வளோ நிம்மதியாக இருக்கு. என்னடா அப்பா தூக்கமாக வருதுடா. சரி வா போகலாம். இதோட நம்ம இறுதி பகுதியை முடிச்சுக்கலாம். இங்கே பாரு தண்ணியாக இருக்குது, அந்த டேங்க்கில் ஏண்டா போய் நனைஞ்சின்னு இருக்கு. சரி விடு எது கோவப்படுற, விடு. நம்ம என்ன டெய்லியுமா போய்கிட்டு இருக்கோம்? என்றைக்கோ ஒரு நாள், இப்போ தான் வருஷத்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு போயிருக்கோம். எதுக்கு ஃபீல் பண்ணுற, விடு. அதுவும் சரிதான். இந்த இடத்துல அப்படியே இருக்கணும் போலேயே இருக்குது, எங்கேயும் போகாமல் இதே இடத்துல இருக்கணும் போலேயே இருக்குது. ஆமாம் எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்தப்போ அது என்னது அந்த இடம் எப்படி இருந்துச்சு? ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்த இடம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த இடம் எப்படி நல்லா இருந்துச்சு? அடுத்து வந்து டேங்க் இடம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த டேங்க்கில் அந்த தண்ணி நல்லா இருந்துச்சு. உண்மைதான்டா ரோஷன், அந்த டேங்க்கில் நான் குளித்ததை நான் இன்னும் மறக்கல. அந்த டேங்க்கோட தண்ணியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டேங்க் தண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டேங்க் தண்ணி எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அந்த டேங்க் தண்ணி எப்படி இருந்துச்சு கூட ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறேன். அப்படி இருந்துச்சு அந்த தண்ணி, நல்லா இருந்துச்சு.
மேலாம் தனியாக இருப்பார். இங்கே பாரு, இங்கே பாரு. ஏய் சீ போய் கை காலெலாம் காமிச்சுட்டுருக்கா பைத்தியமே. கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். ஏய் என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, காட்டவா? அப்படியா, சொல்லவே இல்லை. எங்கே காட்டு பார்ப்போம். இதோ காட்டுறேன் பாரு. ஸ்மார்ட் வாட்ச், டச் வாட்ச் பேர் காட்டுறேன். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். நீ ஃபஸ்ட்டு காட்டு, தேவலாம் பேசாத, ஃபஸ்ட்டு காட்டு. இதோ பொறு, இப்போ காட்டுறேன், வெயிட் பண்ணு. இங்கே பாரு, இதுதான் அந்த, இங்கே பாரு, இதுதான் அந்த டச் வாட்ச். வாவ், நல்லா இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறணும். உனக்கு இதில் கொஞ்சம் சரியாக தெரியலைன்னு நினைக்கிறேன். பாரு, இப்போ தெரியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கேம்ஸ்லாம் இருக்கும், நிறைய கேம்ஸஸ் இருக்கும். அவுட் ஆகிட்டேன். ஐயோ, இது நல்லா இருக்கும். ஐயோ, இதுவும் நல்லா இருக்கும்டா. செகண்ட்ஸ் தான் நமக்கு இது, அந்த செகண்ட்ஸில் தான் நம்ம முடிக்கணும், குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும். முடிஞ்சு, கேம் ஓவர். கேம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. பாரு, மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேம் ஓவர்ன்ட்டு. எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது கேம் காட்டு. இதோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு எக்ஸிட் தி கேம். இது இந்த இதை வந்து இது பண்ணணும், குறி பார்த்து சுடணும். 3 ஹார்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம காப்பாற்றணும். எவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு லெவல் மட்டும் உனக்கு நான் விளாண்டு காட்டுறேன், நீ சொல்கிறேன்ட்டு. ஆனால் அவங்க ஒரு சில குண்டு தான் அட்டாக் பண்ணி நம்ம தள்ளிடணும். இல்லைன்னா அவன் படிச்சுன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம், இல்லைன்னா ஒரு ஹார்ட் போயிடும். பார்த்தியில? ஐயோ, வருது. இது வந்து செகண்ட் லெவலு. சரி, இப்படி இதே விளாண்டுருவோம். சப்போஸ் அவங்க விடுற குண்டில் நம்ம வந்து பாதிக்காமல் விளாடணும், அதுதான் இல்லை மேட்ரேவோ. செகண்ட் லெவலோட முடிச்சுக்கலாம், போதும். ஸோ ஏமாதவனை கொல்லணுமே. அவ்வளோதான், முடிச்சுட்டு லெவல் வந்துகிட்டே இருக்கும்.
போது. எப்படி இருந்துச்சுடா நண்பா? உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சுடா. சரிடா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, நான் போயிட்டு வரேன், நீயும் கிளம்பு. சரி, நம்ம வந்ததுலேருந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். உண்மையிலே இந்த இந்த கொஞ்சம் இந்த அரை மணி நேரம் கொஞ்சம் இது நல்லா இருந்துச்சு. இந்த அரை மணி நேரம் நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல. ஆமாம், உண்மையிலே இந்த அரை மணி நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அங்கே வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். உண்மைதான். நான் இங்கே வந்த ஃபஸ்ட்டு அந்த இடம், அப்புறம் இந்த டேங்க் தண்ணி, அப்புறம் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் மிஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் கடைசி வரைக்கும் நான் என்னோட ஞாபகத்தில் வச்சுருப்பேன். நீ மட்டும் நானும் எல்லாமே ஞாபகத்திலே வச்சுருப்பேன். சரிடா, நான் போயிட்டு வரேன். சரிடா நண்பா, பாய். சரிடா நண்பா, நான் கிளம்புறேன். ஓகே நண்பா, நானும் கிளம்புறேன். நம்ம எப்போயுமே இணை பிரியாத நண்பர்கள். ஆமாம் நண்பா, நம்ம இணை பிரியாத தோழர்கள் தான். நம்ம எப்போயுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.